ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பிரியாணி ஸ்பெஷல் வீடியோ. வாங்க பிரியாணி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். பிரியாணி பாத்திரம் நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 கரண்டி நெய்யும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் பூ இதெல்லாமே ஒரு 5 இல்லைன்னா 8 அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா ஒரு 10 போட்டிருக்கேன். நான் காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடணும். இது ஒரு 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும். ஒரு 10 மீடியம் சைஸ் வெங்காயம் கிட்டே இருக்கும். இது எண்ணெயில் நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை இந்த கலரில் நல்லா நீங்கள் வதக்கிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் அதே அளவு தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் எந்த அளவு எடுத்துக்குமோ அதே அளவுக்கு தான் தக்காளியும் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நிறைய சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு கொஞ்சம் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக, புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். அரிசியும் நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் 1 கிலோ சிக்கன். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், தனியா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காரம் கம்மியாக போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். பத்தலை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் தயிர் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மசாலா ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் 5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதனால் 10 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அரிசி நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது சமைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நான் அரிசியை அதில் போட்டுடுறேன்.
அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பிரியாணி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் ஒரு 10% வேகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு பிரியாணி மூடிட்டு மேலே வெயிட் வச்சிட்டிங்கன்னா அது அந்த ஆவிலே வெந்துடும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. காரம் கரெக்டாக இருந்ததுனால பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.